பரலோக ராஜ்யத்திற்கு போக எப்படி இருந்தால் நாம் போக முடியும்? மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பரலோக ராஜ்யத்திற்கு எல்லாரும் போக முடியாது. யார் போக முடியும் என்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்களும் நீதியாய் வாழ்பவர்களும் அன்புடனும் தாழ்மையுடனும் உள்ளதை உள்ளதுபடி சொல்கிறவர்களும் மனதார பாவம் செய்யாதவர்களும் உலகத்தின் மீது ஆசை பற்றி இல்லாதவர்களும் தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகள் போல் மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. அப்படி என்றால் சிறு பிள்ளைக்கானது குணத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று. சிறு பிள்ளைகள் எந்த பாவமும் அறியாது, தானாக எந்த முடிவும் எடுக்க தெரியாது, பெற்றோர்களை சார்ந்து நிற்கும், அமைதியுடன் தாழ்மையுடன் இருக்கும். இதில் இரு என்றால் இருக்கும், போ என்றால் போகும், இது செய் என்றால் செய்யும். பிரியமானவர்களே, நாமும் தேவனுக்கு முன்பாக இந்த சிறுபிள்ளைக்கான குணத்தை பெற்றுக்கொண்டு நாம எந்த முடிவும் எடுக்காதபடி ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவனையே சார்ந்து கேட்டு கேட்டு நாம் செய்யும் போது நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும்.